வணக்கம் தமிழ் கம்ப்யூட்டர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜாவா ப்ரோக்ராம் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். மிகவும் எளிதான ஒரு இன்ட்ரோடக்ஷன், மிகவும் எளிதான ப்ரோக்ராம் மூலமாக நம்ம பார்ப்போம். ஜாவா ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ். எல்லாமே கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம எழுதுவோம். இந்த கிளாஸ் கீவேர்ட் வச்சு நம்ம எழுதுவோம். அந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு நேம் கொடுப்போம். எல்லா ப்ரோக்ராமும் ஜாவாவில் கிளாஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கிளாஸ் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். கிளாஸ் அந்த கீவேர்டு வச்சு நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். அந்த கிளாஸுக்கு நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நேம் நம்ம கொடுக்கணும். எஃப் அப்படின்னு நம்ம கொடுக்கணும், அண்டர்ஸ்கோர் எஃப். நீங்கள் எத்தனை கிளாஸ்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். எத்தனை கிளாஸ்னாலும் ஜாவாவில் க்ரியேட் பண்ணலாம். என்ன பர்பஸ்க்காண்டி க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த பர்பஸ்க்காண்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட் நேம் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நேமை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் நேம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும், ரோல் நம்பர், அது இன்டிஜர் டைப் ரோல் நம்பர். அதுக்கப்புறம் மார்க் 1, ஏதோ ஒரு மார்க், இது இன்டிஜர் டைப். மார்க் இன்டிஜராக இருக்கும், இன்டிஜர் டைப். நீங்கள் எத்தனை மார்க்னாலும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டோட்டல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். இப்போ ஆவரேஜ் டெசிமல் பாயிண்டில் வரும். ஸோ அதனால் அதை டபுள் நம்ம வைக்கணும், டபுள். ஸோ ஆவரேஜ் மார்க். அதுக்கப்புறம் அது என்ன கிரேட். ஸோ அது ஏஆ பிஆன்னு நம்ம கிரேட் கேல்குலேட் பண்ணுவோம்ல. ஸோ அது கேரக்டரில் இருக்கும். ஸோ கிரேட். ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு கிளாஸ்க்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் மட்டும் அதில் இருக்கும். ஸோ இது டேட்டா டீட்டெயில்ஸ். அதே மாதிரி இதுக்கு ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். வாய்ட் மார்க்கை கேல்குலேட் பண்ணால் வாய்ட் டோட்டல் அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். அதுக்குள்ளே நீங்கள் தேவையான அது கோடிங் எழுதணும், மார்க் எப்படி கேல்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு தேவையான ஒரு மெத்தட். ஸோ அந்த கோடிங் அதுக்குள்ளே நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிரேடை கண்டுபிடிக்கிறதுக்கு கிரேடு கேல்குலேட் பண்ணுறதுக்கு உள்ள கோடிங். ஸோ இது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுத்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அது டேட்டாஸ், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ கிளாஸ் ஒரு தனித்துவமானது. இப்போ ஸ்டூடெண்ட் எடுத்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது என்னெல்லாம் வரும்னா, இப்போ அக்கௌண்ட் நம்பர் வரும், அந்த நேம் வரும். நெக்ஸ்ட்டு அந்த அக்கௌண்ட் ஹோல்டருடைய நேம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் கிளாஸில் அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுற உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இதில் மெத்தட் பார்த்தீங்கன்னா வாய்ட் வித்ட்ரா மெத்தட் இருக்கும். ஸோ அதுக்கு சம்மந்தமான கோடிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ட் டெபாசிட். ஸோ அதுக்கு சம்மந்தமான நம்ம கோடிங் எழுதுவோம். ஸோ கிளாஸ் எடுத்திங்கன்னா ஒரு டிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ ஸ்டூடெண்ட் எடுத்திங்கன்னா ஸ்டூடெண்ட்க்கு உள்ள டேட்டாஸ் மெத்தட் இருக்கும். அக்கௌண்ட் எடுத்திங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு உள்ள டேட்டாஸ் மெத்தட் அதில் இருக்கும். ஸோ எவ்ரி கிளாஸ் டிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி. ஒவ்வொரு கிளாஸும் தனித்துவமான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா டேட்டா மெம்பர் இருக்கும். கிளாஸ் கீவேர்டு ஸ்மால் லெட்டர் தான். டேட்டா மெம்பர் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் சாம்பிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. டேட்டா மெம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் மெத்தடும் இருக்கும். டேட்டா மெம்பர் அண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கும்.
இந்த ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு கிளாஸ் உடைய இந்த ரெண்டு மெம்பர், அதாவது டேட்டாவும் மெத்தடும் சேர்த்து தான் கிளாஸ் மெம்பர் நம்ம சொல்லுவோம். டேட்டாவும் கிளாஸ் டேட்டாவும் அண்ட் மெத்தட் சேர்த்து தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளாஸ் மெம்பர் நம்ம சொல்லுவோம். கிளாஸ் மெம்பர். ஸோ அந்த கிளாஸ் மெம்பரை நம்ம யூஸ் பண்ணோம்னா, வெளியிலேருந்து யூஸ் பண்ணோம்னா, ஒரு கிளாஸோடைய மெம்பரை நம்ம வெளியிலேருந்து யூஸ் பண்ணோம்னா, அதாவது ஆக்சஸ் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம அந்த கிளாஸுடைய இந்த மெம்பரை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிளான மேட்டர். கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ஆப்ரேட்டர் கிளாஸ் நேம். ஸோ இதில் கிளாஸ் நேம் வந்து சாம்பிள். ஸோ அதனால் கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ஆப்ரேட்டர் கிளாஸ் நேம் ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுவே ரெண்டு விதமாக கிரியேட் பண்ணலாம். இதை அப்படியே நம்ம ரெண்டாக பிடிக்கலாம். இப்போ கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம், அதுக்கப்புறம் இன்னொரு லைனில் ஆப்ஜெக்ட் 1 ஈக்குவல் டு நியூ ஆப்ரேட்டர் சாம்பிள். இப்படி நம்ம ரெண்டாக பிரித்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்ட் எதுக்குன்னா இந்த கிளாஸ் மெம்பரை நம்ம அக்சஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். வெளியிலேருந்து நம்ம அக்சஸ் பண்ணோம்னா, அதை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் object1 டாட் ஏ ஈக்குவல் டு சம் வேல்யூ நம்ம கொடுக்கலாம். அந்த வெளியிலேருந்து அந்த கிளாஸுடைய டேட்டாவுக்கு, அதாவது வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த கிளாஸுடைய மெத்தடையும் நம்ம கால் பண்ணலாம். வெளியிலேருந்து அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம அந்த கிளாஸுடைய டேட்டா மெம்பரையும் மெத்தடையும் நம்ம கால் பண்ணலாம். இப்போ ஒரு சாம்பிள் நம்ம ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறோம். கிளாஸ் சாம்பிள் add 1 அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம் சாம்பிள்காண்டி. இதில் ஒரு ரெண்டு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ் a ஈக்குவல் டு 10 int b ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். void add ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ஆட் பண்ணிவிடும். int c அப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிடுவோம். அந்த வேரியபிள் என்ன எதுக்குன்னா அந்த ரெண்டு டேட்டாவும் ஆட் பண்ணிவிடும். a அண்ட் b ஆட் பண்ணுறதுக்காண்டி ஒரு c நம்ம கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு system டாட் அவுட் டாட் println பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ addition வேல்யூ, ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். நம்ம டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். addition வேல்யூ ஈக்குவல் டு ப்ளஸ் சி. ப்ளஸ் எதுக்குன்னா அந்த கன்கார்டினேஷன், இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணுறதுக்கு, இந்த ரெண்டு வேலையும் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் நம்ம கொடுப்போம். ஸோ ஏ அண்ட் பி ஆட் பண்ணி சியில் ஆட் அசைன் ஆகும். அந்த அசைன் பண்ணுற வேலையை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். செமிகோலன் போட்டு முடிச்சிடுறோம். ஸோ ரெண்டு இது ஒன்று வந்து கிளாஸ் மெம்பரை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ரெண்டாவது மெத்தட் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுனா கண்டிப்பாக மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு தனியாக ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். கிளாஸ் ஒரு நேம் நம்ம கொடுப்போம். டிஃபால்ட்டாக உள்ள பப்ளிக் ஸ்டாட்டிக் மெயின் ஃபங்க்ஷனுக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், பேசிக் ப்ரோக்ராமுக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஸ்ட்ரிங் ஆர்கியூவர்ஸ், ஸ்ட்ரிங் எஸ் கேபிட்டல். ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதனால் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் தனித்தனியாக அது ட்ரீட் பண்ணும். அதனால் கவனமாக நம்ம கொடுக்கணும். ஸ்ட்ரிங் வந்து கேபிட்டல். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணோம். ஒரு கிளாஸ் சாம்பிள் அண்டர்ஸ்கோர் add 1 ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ஆப்ரேட்டர் கிளாஸ் நேம். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு obj1 object1 டாட் ஆட் அப்படி நம்ம கால் பண்ணுறோம்.
செமிகோலன், எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்னால செமிகோலன் கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடிய நம்ம செமிகோலன் கொடுக்கணும். ஒவ்வொரு பிளாக் ஆரம்பிக்கும் போதே இந்த கேலி பிரேஸ் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும். ஒவ்வொரு மெத்தட் கிரியேட் பண்ணும் போதே இந்த கேலி பிரேஸ் போட்டு அந்த மெத்தடை நம்ம ஆரம்பிச்சு வைக்கணும். அதுக்குன்னு தனியாக ஒரு பிளாக், அது மெத்தட் பிளாக், இது மெயின் மெத்தடோட பிளாக், அது மாதிரி கிளாஸோடைய பிளாக். ஸோ தனித்தனி பிளாக்காக அது இருக்கும். இதை நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் எப்படி சேவ் பண்ணால் சாம்பிள் M2 எத்தனை கிளாஸ்னாலும் ஜாவாவில் கிரியேட் பண்ணலாம். மெயின் ஃபங்க்ஷன் எந்த கிளாஸில் இருக்கோ அந்த கிளாஸில் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். சாம்பிள் _M2 காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் அப்படி நம்ம பேஸ்ட் பண்ணிவிடுவோம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஃபோல்டர் நான் தனியாக சேவ் பண்ணுறேன். சாம்பிள் _M2 .java அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் சேவ் பண்ணும். .java எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணும். ஆல் ஃபைலாக மாற்றிக்கோங்க. .java சாம்பிள் M2 .java மெயின் ஃபங்க்ஷனுடைய கிளாஸ் நேம் .java அப்படின்னு நம்ம சேவ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு cd/, நெக்ஸ்ட் என் ப்ரோக்ராம் வந்து ஹெச்கோலனில் இருக்குது, அதனால் ஹெச்கோலன் மூவ் பண்ணிக்கோங்க. ஹெச்கோலனில் cd BCL லேப்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே மூவ் பண்ணிக்கோங்க. cdனா சேஞ்ச் டைரக்டரி, அந்த ஃபோல்டரில் cd கொடுத்து அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஜாவா எக்ஸிக்யூட் பண்ணால் பாத் செட் பண்ணும். செட் பாத் = டபுள் கோட்ஸ் கொடுத்து. ஸோ உங்கள் சிஸ்டத்தில் ப்ரோக்ராம் அந்த ஜாவா எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. என் சிஸ்டத்தில் D:, ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவா ஃபோல்டருக்குள்ளே JDK வெர்ஷனுக்குள்ளே பின்னுக்குள்ளே சேவ் ஆகிருக்கு. ஸோ அந்த பாத் நான் கொடுத்துட்டேன். செமிகோலன் போட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ இதான் பாத் செட் பண்ணும். நெக்ஸ்ட்டு கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா C சாம்பிள் _ இந்த கிளாஸ் நேம் செக் பண்ணிக்கோங்க M2 .java. நெக்ஸ்ட்டு கம்பைல் ஆகுது. இதில் எதுவும் எரர் இருந்ததுன்னா காமிக்கும். பப்ளிக், ஸோ இந்த L வரும். ஸோ L ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ். ஸோ திருப்பி கம்பைல் பண்ணுவோம். ஸோ கம்பைல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ரன் பண்ணுறதுக்கு ஜாவா சாம்பிள் _M2. ஸோ அடிஷனல் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிட்டு. நன்றி. தமிழ் வழியாக கணினி மொழியை மிகவும் எளிதாக கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சந்தேகத்தை பதிவு செய்யவும். நன்றி, வணக்கம்.